கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை உபாகமம் 28ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழியில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் கண்டு எல்லோரும் உனக்கு பயப்படுவார்கள். அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமம் நமக்கு தரிப்பிக்கப்படணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன கர்த்தருடைய நாமம் அப்படின்னா, இவர்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துவின் வழியிலே நடக்கிறவர்கள், கிறிஸ்து இவர்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், கிறிஸ்து தான் இவர்களுக்கு முன்னோடியாக இருக்கிறார் என்று நம்முடைய எல்லா விஷயத்திலும் நாம் முதன்மைப்படுத்துவது கிறிஸ்துவாக இருக்கணும். அப்படி நம்முடைய செயல்களும் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய கிரியைகளும் இருக்குமானால் அந்த எல்லாவற்றிலும் கிறிஸ்து முதன்மைப்படுத்தப்படுவாரேயானால் அவருடைய நாமம் நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். சும்மா வெறுமனே பேர் கிறிஸ்தவ பேர் வச்சிட்டோம் அப்படின்னாக்கா உடனே நம்ம கிறிஸ்தவர்கள் ஆயிட முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளிலே நடக்கும். சரி, அவரோட கட்டளைகள் தான் என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலங்களில் நிறைய பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது. ஆனால் நமக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதராய் பிறந்து வாழ்ந்து காண்பித்த போது அவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற கட்டளை ரொம்ப சுலபமானது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரை தவிர வேறு யாரும் நமக்கு தெய்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம். இன்னொன்று, நாம் நம்மை நேசிக்கிறது போல், நம் மீது அன்பு செலுத்துகிறது போல் நம்முடைய உற்றார் உறவினர்கள் மீதும், நண்பர்கள் மீதும், சக தோழர்கள் மீதும், அண்டை அயலத்து வீட்டுக்காரர் மேலேயும் நீங்கள் அன்பு செலுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இந்த கட்டளைகளை கை கொண்டு யாருக்கிட்டேயும் நாம் முகஞ்சொலிச்சு பேசாமல், யாருக்கிட்டேயும் நாம் எடுத்தெறிஞ்சு பேசாமல், யாரையும் நாம் புண்படுத்தாமல், யாரையும் அசிங்கப்படுத்தாமல், ஏன்னா இதெல்லாம் இல்லைனாவே நாம் ஒருவர் மீது அன்பு செலுத்துகிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ எந்த ஒரு மனிதரையும் நம்மை போலவே நினைத்து நம்மளை நாமளே அசிங்கப்படுத்திக்கிட மாட்டோம் இல்லையா? நம்ம கேவலப்படுத்திக்கிட மாட்டோம். நாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போக வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் நமக்காக பாடுபடும். அதே மாதிரி நம்முடைய பிள்ளைகளுக்காக பாடுபடும். நம்முடைய பிள்ளைகள் மீது அன்பு செலுத்துவோம். அவர்களை யாரும் குறை சொல்லிவிடக்கூடாது, அவர்களை யாரும் அவமானப்படுத்தி விடக்கூடாதுங்கிற விஷயத்தில் நம்ம கவனமாக இருப்போம். அப்போ எப்படி நம் மீதும் நம் குடும்பத்தின் மீதும் நாம் அக்கறையுள்ளவர்களாக அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்கிறோமோ, அதே போல் மற்றவர்கள் மீதும் நாம் இருக்கிறப்போ நாம் அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறவங்களாக இருக்கிறோம். அப்போ அவருடைய வழியில் நடக்கிறது. அவருடைய வழியில் நடக்கிறதுனா என்ன? அக்கிரமம் இல்லாமல், பொய் இல்லாமல், ஏமாற்றுகிற ஒரு காரியம் இல்லாமல், உண்மையாக உழைச்சி, உண்மையாக சம்பாரித்து, உண்மையாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோன்னு வச்சுங்களேன், அதுதான் அவருடைய வழியில் நடக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில் பாருங்கள், அவர் யாரையும் ஏமாற்றிருக்க மாட்டார், யாரையும் புண்படுற மாதிரி அவர் பேசியிருக்க மாட்டார், யாரையும் அவர் வஞ்சிச்சிருக்கவும் மாட்டார். அப்போ இதெல்லாம் இல்லாமல் அவருடைய வழியில் நம்ம நடக்கிறப்போ நமக்கு அவருடைய நாமம் தரிக்கப்படுமா. இவர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு நாம் போய் சர்ச்சில் போய் நம்முடைய பேரை மாற்றிக்கிட்டு வர்றதில்லை. நம்முடைய செயல்களும், நம்முடைய கிரியைகளும், நம்முடைய வார்த்தைகளும், நம்முடைய கண்ணியமும், நம்முடைய கட்டுப்பாடும் நமக்கு கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற பெயரை வாங்கி கொடுக்கும். அப்போ
இந்த பெயர் தரிப்பிக்கப்பட்டிருக்கிற நம்மை பார்த்து ஜனங்கள் பயப்படுவாங்களா? அடையாப்பா அவங்ககிட்ட எதுவும் வச்சுக்காதீங்க, ஏன்னா அவங்க உண்மையான தெய்வத்தை வணங்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க யாருக்கிட்டையும் எந்த பிரச்சனைக்கும் போகிறதில்ல, அவங்கக்கிட்ட மோதுனா நாம் தான் அதில் நஷ்டம் அடைவோம் அப்படின்னு சொல்லி நம்மை கொண்டு பயப்படுவார். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். இரவில் ஒரு 12 மணிக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னு சொல்லி எந்திரிச்சு வெளியே பார்க்குறப்போ இந்த குடுகுடுப்பக்காரன் எல்லா வீதியிலும் எல்லா வீடுகளுக்கு முன்னாலே நின்று என்னென்னமோ சொல்லிட்டு போயிட்டுருக்குறான். இது இரவு நேரத்தில் சரியாக கவனிக்க முடியல. அப்புறம் அடுத்த நாள் வெடிஞ்சிருச்சு. பகலில் மறுபடியும் அவன் வர்றான் ஏதாவது வாங்கணுங்கிறதுக்காக. அப்போ எல்லா வீடுகளுக்கும் அவன் வாங்கிட்டே வர்றான். நம்ம வீட்டுக்கு கேட்டுக்கு முன்னால் எழுந்து நிற்கிறப்போ நம்ம வீட்டு கேட்லேருந்து பார்த்தாக்கா உள்ள ஹாலில் வச்சுக்கக்கூடிய ஒரு ஜீசஸோட ஃபோட்டோ ஒன்று பெருசாக வச்சுருக்கிறேன். அப்போ அந்த ஜீசஸோட படத்தை பார்த்த உடனே அவன் வேகமாக திரும்பி போயிட்டான், எதுவுமே சொல்லலை. அப்போ பக்கத்து வீட்டுக்காரம்மா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறம்மா கேட்குறாங்க, ஏன் என்னாச்சு அப்படின்னு. இல்லை இவங்க இது மேலெல்லாம் நம்ப மாட்டாங்க, ரெண்டாவது இவங்களுக்கு நம்ம சொல்கிறது பலிக்காது, நம்ம என்ன சொன்னாலும் இவங்களுக்கு பலிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேறு பக்கம் போயிட்டான். பயம். என்ன பயம்? கிறிஸ்துவை பார்த்து பயம், கிறிஸ்தவர்களை கண்டு பயம். பில்லி சூனியக்காரனுக்கும் மோடி வித்தைக்காரனுக்கும் குறி சொல்லுகிறவனுக்கும் ஜோதிடனுக்கும் பயம். என்ன பயம்? நாம் சொன்னால் இவங்களுக்கு பலிக்காது, சொல்லி பிரயோஜனம் இல்லை, ஏன்னா இவங்க இதையெல்லாம் கடந்து ஒரு இடத்துல வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்படிங்கிற பயம். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறதா. அன்பானவர்களே, அப்போ அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து அவருடைய வழியில் நடக்கிறப்போ கிறிஸ்தவர்கள் என்கிற நாமம் நமக்கு தரிக்கப்படுகிற போது இந்த உலகத்தில் வாழ்கிற பொல்லாத அசுத்த ஆவிகளும் பொல்லாத கிரியைகளும் பொல்லாத மனிதர்களும் நம்மை பார்த்து பயப்படுவாங்க. ஏன்னா இவர்களுக்காக கிறிஸ்து யுத்தம் பண்ணுவார். அதுதான் முக்கியம். என்ன பயம் தெரியுமா? நமக்காக நம்முடைய தேவன் யுத்தம் பண்ணுவார். அவங்க எல்லாருக்காக அவங்கள தான் பண்ணிக்கிடணும், ஆனால் நமக்காக நம்முடைய தேவன் யுத்தம் பண்ணுவார். தேவன்கிட்ட யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியுமா? முடியாது. அதனால தான் நம்மை கண்டு அவர்களுக்கு பயம். அன்பானவர்களே, அப்படி ஒரு நல்லதொரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழணும். நாம் பயப்படக்கூடாது, நம்மை பார்த்து பயப்படணும். அப்படி ஒரு வாழ்க்கை நீங்களும் நானும் வாழணும்னா ஆண்டவர் சொல்கிறாரு, அவருடைய கட்டளைகளை கடைபிடிங்க, அவர் காட்டின வழியில் நீங்கள் நடங்கங்கிறார். நிச்சயமாகவே நாம் அதற்கான முயற்சி எடுப்போம். கண்டிப்பாக அவருடைய நாமம் நமக்கு தரிப்பிக்கப்படும். இந்த உலகம் நம்மை பார்த்து பயப்படும், என்னென்னு, இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை வழிநடத்துவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய கட்டளைகளை கடைபிடித்து நீர் காண்பித்த வழியிலே நடந்து உம்மை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிற போது உம்முடைய நாமத்தை நீர் எங்களுக்கு தரிப்பிக்கிறீர். எங்களை உம்முடைய ஜனங்களாக நீர் ஏற்றுக்கொள்ளுகிறீர். அதற்காக நன்றி. உம்முடைய நாமம் தரிப்பிக்கப்பட்ட எங்களை பார்த்து இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் பயப்படுவார்கள். ஆண்டவரே, இவர்களுக்காக கிறிஸ்து யுத்தம் பண்ணுவார் என்கிற பயம் அவர்களுக்குள்ளே இருக்குது. அப்படி ஒரு பரிசுத்த வாழ்க்கை நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. உங்களுடைய வசனம் எங்களை வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.